அரிசி உப்புமா தேவையான பொருட்கள்: அரிசி, பச்சரிசி நல்லா 1 மணி நேரம் ஊற போட்டு அதை ஃபேனு கீழே காய போட்டு அது கையில் பிடிச்சா பொடியணும். அந்த அளவில் வச்சுக்கணும். 4 வரமிளகா, சீரகம், கொஞ்சம் பயத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பெருங்காயம், மிளகு, உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மிளகு, ஜீரகம் ரொம்ப முக்கியம். கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் முதல்ல சூடான பின்னாடி வரமிளகாய், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து ஆற வச்ச இந்த சாமான்களெல்லாம் இப்படி பொடிச்சுக்கணும். அம்மியில் 1-2 பொடிக்கணும். ஓகேவா? தேங்காய் எண்ணெய் முதல்ல விட்டுக்கணும். விட்டுட்டு கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுருக்கோம். ஏற்கனவே நம்ம பொடி பண்ணுறதுக்கு வரமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 1 போட்டால் போதும். அப்புறம் கருவேப்பிலை, கடுகு, கொஞ்சம் கடுகு போட்டு பொடிச்சு வச்ச அரிசியை அதில் போட்டு நல்லா வறுக்கணும். தாளிப்பில் இந்த வறுத்து வச்சு அம்மியில் அரைச்ச பொடியை தேவையான அளவு அதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும், வறுத்துக்கணும். வறுத்துண்டு 1 பங்கு அரிசினா 3 பங்கு தண்ணி கலந்து விட்டுணும். நல்லா வதங்கினோடனே உப்பு போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும். நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. நல்லா தாராளமாக தேங்காய் போடலாம். போட்டுருங்க. 1க்கு 3 பங்கு தண்ணி விட்டு கலந்துட்டு இப்போல்லாம் போட்டு கலந்த பின்னாடி அரை மூடி தேங்காய், துருவின தேங்காவை போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் வெங்கலப்பானை அரிசி உப்புமா ரெடி. இப்போ வெங்கலப்பானையை மூடி அதுக்கு மேலே இப்படி ஒரு டவரால் தண்ணி வச்சோம்னா அரிசி உப்புமா அடிப்பிடிக்காது. ஆனால் அடிப்பிடித்தாலும் டேஸ்ட்டு தான். இருந்தாலும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா. வெங்கலப்பானை இறக்கின உடனே அதில் இந்த மாதிரி வாழை இலையை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா பரிமாறும்போது வாழை இலையில் இருக்கிற சத்துலாம் அதில் இறங்கும். 10 நிமிஷம் கழித்து பரிமாறினா சூப்பரான அரிசி உப்புமா சாப்பிட்லாமா? இதோட தொகையில் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ ஊறுகாய் தான் போட போகிறேன். அரிசி உப்புமா, தேங்காய் துவையல். வெங்கலப்பானையிலேருந்து ராத்திரியே உடனே மாற்றிடணும். பூரா ராத்திரியும் உப்புமா வெங்கலப்பானையில் இருக்கக்கூடாது. வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மறுநாள் இந்த அரிசி உப்புமா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுங்க. நன்றி.